வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் உபவாசத்தின் வல்லமையை பற்றியும் உபவாச நாட்களில் எப்படி அனுஷ்டிப்பது என்பதை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை முதலாவது நாம் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. 2ஆம் வசனம், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அடுத்தபடியாக 12வது வசனத்தை பார்க்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சியோனிலே எக்காலம் போதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகளிலே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் உத்தரவு கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள், இனி உங்களை பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இவையெல்லாம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரையான வசனங்கள் ஆகும். இனி இதை பற்றி சற்று தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் உபவாசத்தின் வல்லமையை குறித்து யோவேல் தீர்க்கதரிசி என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கிறார். சியோனில் எக்காலம் ஊதுங்கள் என்கிறார். ஏன்? ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதற்காக அல்ல, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்பதற்காகத்தான். அந்த நாள் இருளும் அந்தகாரமுமான நாள் என்று வேதம் சொல்கிறது. இது நம்முடைய ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து நம்மை எழுப்புவதற்கான ஒரு அபாய சங்கு ஆகும். ஆனால் அழிவு வருவதற்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். அதுதான் மனம் திரும்புதல். 13வது வசனம் மிக அழகாக சொல்கிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று. வெளிவேஷமான சடங்குகளோ மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யும் ஆசாரிப்புகளோ தேவனுக்கு முக்கியமல்ல. நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் உண்மையான துக்கமும் பாவத்தை விட்டு திரும்பும் குணமுமே அவருக்கு தேவை. ஏனெனில் நம் தேவன் மனதுருக்கமும் மிகுந்த தயையும் உள்ளவர். நாம் மனம் திரும்பினால் அவர் நம்மை மன்னிக்க காத்திருக்கிறார். ஆசாரியர்களும் ஜனங்களும் கண்ணீரோடு கர்த்தரை தேடும்போது தேவன் சும்மா இருப்பதில்லை. 18வது வசனத்தின்படி அவர் தம் தேசத்தின் மேல் வைராக்கியம் கொண்டு தம் ஜனத்திற்காக பரிதபிக்கிறார். இறுதியாக 19வது வசனத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வாக்களிக்கிறார். நான் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். உங்கள் வாழ்வில் உள்ள நிந்தனைகள், அதாவது அவமானங்களை நீக்கி உங்களை உயர்த்துவேன் என்கிறார்.
இந்த லெந்து கால ஆசாரிப்பும் உபவாசமும் உங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்குள் வழிநடத்தட்டும். பிரியமானவர்களே, உபவாசம் என்பது நம்முடைய போராட்டங்களில் நமக்கு பராக்கிரமத்தை தரும் ஒரு ஆயுதம். வேதாகமத்தில் பெரிய காரியங்களை செய்தவர்கள் உபவாசத்தின் மூலமே வல்லமையை பெற்றார்கள். எடுத்துக்காட்டாக மோசே என்பவர் கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பெறுவதற்கு முன்பதாக 40 நாட்கள் உபவாசித்தார். தேவனுடைய பிரசன்னத்தை முகமுகமாய் தரிசிக்க உபவாசம் அவருக்கு வழிகாட்டியது. எஸ்தர் தன் ஜனங்களுக்கு வந்த அழிவை தடுக்க 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார். அந்த உபவாசம் மரண விதியை மாற்றி ஒரு பெரிய விடுதலையை தந்தது. நெகேமியா என்ன செய்தார் என்றால், ஜெருசலேமின் மதில்கள் இடிந்து கிடப்பதை கண்டு கண்ணீரோடு உபவாசித்தார். அந்த துக்கம் ஒரு தேசத்தையே கட்டியெழுப்ப அவருக்கு பலன் தந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை தொடங்கும் முன் 40 நாட்கள் உபவாசித்து பிசாசை வென்றார். இவர்கள் எல்லாம் உபவாசித்து அதனுடைய பலனை பெற்றவர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மதில்கள் இழந்து கிடக்கிறதா? போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிறதா? இந்த தலைவர்களைப் போல நாமும் உபவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம். நம்முடைய மாமிசம் பலவீனப்படும் போது நம்முடைய ஆவி கர்த்தருக்குள் பலப்படும். அப்போது கர்த்தர் நம்மை நிச்சயம் கடாட்சிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். ஆண்டவரே, இதோ யோவேல் தீர்க்கதரிசி மூலம் நீர் கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்திற்காக நாங்கள் செவிசாய்க்கிறோம். சியோனில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பு சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, அன்று நினிவே பட்டணத்தார் சாம்பலில் அமர்ந்து மனம் திரும்பியது போல இன்று நாங்களும் உமது சமூகத்தில் தாழ்மையோடு வருகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று நீர் அழைத்தீர். இதோ எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயங்களை கிழித்து உமது பாதம் சரணடைகிறோம். நீர் கிருபையும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயையும் உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மற்றும் எங்கள் தேசத்தை கடாட்சித்திரளும். எங்கள் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து உம்முடைய கிருபையுள்ள கண்களால் எங்களை பாரும். சபையை பரிசுத்தப்படுத்தும். முதியோர் முதல் பிள்ளைகள் வரை அனைவரையும் உமது ஆவியால் நிரப்பும். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எங்களுக்காக உத்தரவு கொடுத்து எங்கள் நிந்தனைகளை நீக்குவீராக. எங்கள் வறுமையையும் குறைவுகளையும் நீக்கி உமது பரலோக தானியத்தினாலும் திராட்சை ரசத்தாலும் ஆவியின் அபிஷேகம் என்னும் எண்ணெயாலும் எங்களை திருப்தியாக்கும். இனி நாங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக இராதபடிக்கு எங்களை உயர்த்துவீராக. உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.